ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை சத்து மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னா, குழந்தைங்களுக்கு குழந்தைங்க கீரை முருங்கைக்கீரை சுத்தமாகவே சாப்பிட்றது கிடையாது. ஒரு சில குழந்தைங்க சாப்பிட்றாங்க. நிறையா குழந்தைங்க கீரை ஐட்டமே சாப்பிட்றதே கிடையாது. அதுகளை சாப்பிட வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அதை ரேராக தான் சாப்பிட்றாங்க. சத்து மாவும் அதே மாதிரி தான். ஹெல்த்தியாக பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை எந்த மாதிரி சத்து மாவு நம்ம வாங்கி கொடுத்தாலும் அதையும் சாப்பிட்றது கிடையாது. இது பால்வாடியில் வாங்கின சத்து மாவு தான். அந்த சத்து மாவு வச்சு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் அந்த இதில் செஞ்சுருக்கேன். அது செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே வச்சு கொடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் காலை டயத்தில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஹெல்த்தாக சாப்பிட்ணும் அப்படின்ற பட்சத்தில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக மாதிரியும் கொடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அது நல்லாவே நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாருக்குமே லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி குழந்தைங்கள்ந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது முருங்கைக்கீரை. டெய்லியுமே ஒரு கீரை சேர்த்துக்குங்க. என் பையனா முருங்கைக்கீரை நான் பொரிச்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சாப்பிட ஆரம்பித்தான். எல்லா காய்கறி எல்லா இதுவுமே சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்சம் ஒரு 2.5 இயர்ஸ் ஆகும்போது சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ சுத்தமாகவே சேர்த்துக்கிறது கிடையாது. வெறும் சாப்பாடு, வெறும் தோசை, வெறும் இட்லி அப்படி தான் கேட்டுட்ருக்கான். அப்பப்போ ஏதாவது என்னால் முடிஞ்சு அவனுக்கு சத்தானதாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஏதாவது ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்குவேன். எனக்கு இந்த ரெசிபி நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதில் லைட்டாக வெள்ளைக்கட்டி போட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கீரை, சத்து மாவு மட்டும் போட்டு லைட்டாக உப்பு லைட்டாக போட்டு பிசைஞ்சு அதை இது மாதிரி தட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.